தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, அசிசி பிரான்சிஸ்க்கு சொந்தமான அன்பு சகோதரிகளே, அசிசி பிரான்சின் விழாவை கொண்டாட நம்மையே நாம் தயாரிக்கும் பொருட்டு முதல் நாளாக இன்று நாம் நம்முடைய அழைப்பை பற்றி சிந்திக்க தியானிக்க நான் உங்களை அழைக்கின்றேன். நாம் அனைவரும் இந்த நேரத்தில் ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக, இறை பணியாளர்களாக பணி செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் இறை அழைத்தல் என்பதுதான். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பிரான்சிஸ்கன் ஒழுங்கை பின்பற்றி வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு முன்மாதிரியாக இருப்பவர் தூய அசிசி பிரான்சிஸ். அவருடைய வாழ்வு நிழலில் அவருடைய அழைப்பு எப்படிப்பட்ட ஒரு அழைப்பாக இருந்தது என்பதை நாம் சிந்தித்து நாம் எவ்வாறு நம்முடைய அழைப்பை வாழப் போகின்றோம் என்றும் நாம் சிந்திப்போம். முதலாவதாக, என் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்விலிருந்து இந்த அழைப்பை பற்றி தியானிக்க நான் உங்களை அழைக்கின்றேன். எங்களுடைய அந்த நொவிஷியேட் வருடம் துவங்குவதற்கு முன்பாக ஒரு பாஸ்டிலண்டாக நாங்கள் எங்களுடைய நொவிஷியேட் இல்லத்தில் கூடியிருந்தோம். நொவிஷியேட் தொடங்குவதற்கு 10 நாட்கள் முன்னதாகவே நாங்கள் எங்களுடைய அந்த நொவிஷியேட் இல்லத்திற்கு வந்துவிட்டோம். அந்த 10 நாளில் அந்த நொவிஷியேட் இல்லத்தில் இருக்கின்ற வாழ்வு முறை என்னென்ன வேலைகளெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்வை வாழ வேண்டும் என்பதில் பயிற்சி பெறுவதற்காகத்தான் 10 நாட்கள் முன்னதாகவே நாங்கள் அந்த இல்லத்திற்கு வந்துவிட்டோம். அப்படியான அந்த 10 நாட்களில் எங்களுடைய வகுப்பறைக்கு முன்பு அந்த பிளாக் போர்டு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த பிளாக் போர்டில் ஆத் குவித் வெனிசிட்டி என்னும் லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட ஒரு கேள்வி இருந்தது. 10 நாட்களாக நாங்கள் அந்த காரிடோரில் சுற்றி திரிந்தோம். பல முறை வகுப்பறைக்குள் உள்ளே வந்தோம், வெளியே சென்றோம். வகுப்பறை முன் பல நேரங்களில் நின்று பேசி இருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் அந்த கேள்வி அந்த பிளாக் போர்டில் அங்கேயே இருந்தது. எங்களுடைய அந்த பயிற்சி நாட்கள் முடிவடைந்த பிறகு மே மாதம் 30ஆம் தேதி ஒரு அழகுரு வழிபாட்டில் நாங்கள் எங்களுடைய இந்த பிரான்சிஸ்கன் அங்கியை பெற்றுக்கொண்டோம். மே 31ஆம் தேதி எங்களுடைய சீனியர் பேட்ச் அவர்களுடைய முதல் வார்த்தை பாட்டை எடுத்துக்கொண்டார்கள். மே 31ஆம் தேதி. ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்னால் மறக்கவே முடியாது. முதல் நாள் முதல் வகுப்பு. மிகவும் ஆவலாக நாங்கள் எங்களுடைய வகுப்பறையில் அமர்ந்திருந்தோம். எங்களுக்கான நோவிஸ் மாஸ்டர் சகோதரர் வேலண்டைன் கிரஸ்டா உள்ளே வந்தார். முதல் நாளில் என்ன சொல்ல போகின்றார் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் எங்கள் வகுப்பறையில் அமர்ந்திருந்தோம். நாங்கள் அப்பொழுது 12 பேர். அவர் அங்கே வந்து அமர்ந்தவுடன் இரு சகோதரர்களை அழைத்து வெளியே இருக்கின்ற பிளாக் போர்டை உள்ளே கொண்டு வாருங்கள் என்றார். அந்த இரு சகோதரர்களும் வெளியே சென்று அந்த பிளாக் போர்டை எடுத்துக்கொண்டு வந்து வகுப்பறை முன் வைத்தார்கள். அவர்கள் உடனே செய்த காரியம் என்னவென்றால், அந்த டஸ்டரை எடுத்து அந்த பிளாக் போர்டில் எழுதப்பட்ட கேள்வியை அழிக்க சென்றார்கள். உடனே எங்களுடைய நாவிஸ் மாஸ்டர் சற்று பொறுங்கள் என்று அந்த சகோதரர்களிடம் கூடி சொல்லி எங்களிடம் அந்த கேள்விக்கான அர்த்தம் என்ன என்று கேட்டார். ஆத் குவித் வெனிசிட்டி என்கின்ற அந்த கேள்விக்கான அர்த்தம் என்ன என்று எங்களிடம் கேட்டார். யாருக்கும் தெரியவில்லை. ஒருவர் கூட அதனுடைய விளக்கத்தை சொல்ல முடியவில்லை. அதன் பிறகு எங்களை பயங்கரமாக திட்டினார். யாருக்குமே புதுசா கத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஆர்வமே இல்லையா என்று கேட்டு, ஏதாவது புதுசா கத்துக்கிற கூட உங்களுக்கு ஆசை இல்லையே என்று சொல்லி எங்களை பயங்கரமாக திட்டினார். அன்று
அவர் அப்படி திட்டியதால் தான் இன்று என்னால் அந்த கேள்வியை மறக்கவே முடியாது. ஆஸ்க் வித் வெனிசிட்டி. எங்களை திட்டிய பின் அந்த கேள்விக்கான அர்த்தத்தை எங்களிடம் சொன்னார். அதற்கான விளக்கம் என்னவென்றால், ஆஸ்க் வித் வெனிசிட்டி, இந்த கேள்விக்கான விளக்கம் என்னவென்றால், why are you here? எதற்காக நீ இங்கே இருக்கிறாய்? எதற்காக இந்த வாழ்வு, இந்த பிரான்சிஸ்கன் வாழ்வு உங்களுக்கு எதற்காக? இந்த அழைப்பு எதற்காக என்று அந்த ஆஸ்க் வித் வெனிசிட்டி என்னும் வினாவிற்கு விளக்கத்தை கொடுத்தார். why are you here? எதற்காக இந்த வாழ்வு? அதன் பிறகு ஒரு வாரமாக அந்த கேள்வியை மட்டும் வைத்து எங்களுக்கு வகுப்புகள் எடுத்தார். அவர் சொன்னார், நீங்க எல்லாம் நாவிசா இங்க வந்திருக்கீங்க, ஒருவேளை உங்க அப்பா சொல்லி இங்க வந்திருந்தீங்கன்னா, உங்க அம்மா மாதாட்ட வேண்டி என் பிள்ளைய ஃபாதர் ஆக்குவேன்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்திருந்தா, இல்ல இந்த லைஃப் ரொம்ப சுலபமான லைஃப், வசதி மிக்க லைஃப், நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க இங்க வந்திருந்தீங்கன்னா, இல்ல இந்த அழைப்பு வாழ்வில் நாம ஈடுபட்டோம்னா நல்லா படிக்கலாம், பெரிய பதவிக்கெல்லாம் வரலாம், பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்திருந்தீங்கன்னா, இல்ல இந்த லைஃப்ல நிறைய பணம் கிடைக்கும், வெளிநாட்டுக்கெல்லாம் போகலாம், நிறைய பொருட்கள்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா உங்க பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னார். அவர் எதற்காக இந்த வாழ்வு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எங்களுக்கு தொடுத்து, இந்த வாழ்வு எவ்வளவு சவால் மிக்க வாழ்வு, உலகத்திலிருந்து வருகின்ற நாம் இந்த ஒரு இறை அழைத்தில் வாழ்வில் ஈடுபடும் பொழுது அந்த வாழ்வு எவ்வளவு சவால் மிக்க வாழ்வு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் சேலஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சேலஞ்ச் பண்ணினார். பல விதங்களில் நாங்கள் 12 பேராக தொடங்கிய எங்களுடைய அந்த நவ சந்நியாச வருடம் ஒரு வாரத்தில் 8 பேராக குறைந்து போனோம். 4 நாவிச சகோதரர்கள் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளில் நிறைந்திருந்த சவால்களை பார்த்து பயந்து, இப்படியான வாழ்வை என்னால் வாழ முடியாது என்று அவர்கள் அந்த நொவிஷியேட் ஹவுஸில் இருந்தே வெளியேறிவிட்டார்கள். பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் சொன்ன காரணங்களில் ஒன்று இதுவும் தான். எதற்காக இந்த வாழ்வு? இறையேசுவில் பிரியமான சகோதரிகளே, அசிசி பிரான்சிஸ்க்கு விழா எடுக்கும் ஆர்வத்தில் நாம் இன்று நவநாட்களை தொடங்குகின்றோம். முதல் நாளில் உங்களுடைய அழைப்பை பற்றி தியானிக்க நான் உங்களை அழைக்கிறேன். எனவே எனக்கு அன்று கேட்கப்பட்ட அதே கேள்வியை நான் உங்களிடம் கேட்கின்றேன். எதற்காக இந்த வாழ்வு? ஏன் ஒரு சகோதரியாக, உங்களுடைய சபையின் ஒரு சகோதரியாக உங்களுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? Why are you here as a sister? Why are you here? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? நம்முடைய அழைப்பை நாம் உணர்ந்து அந்த அழைப்பின் மாட்சியையும் மகத்துவத்தையும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அனுபவித்து இந்த வாழ்வை வாழ்ந்தோமானால் நமக்கு தெரியும் ஏன் இந்த வாழ்வு என்பது. நம்முடைய துறவற வாழ்வில் நமக்கு ஏற்படுவது என்னவென்றால், நாம் இந்த துறவற வாழ்வையே பழக்கப்படுத்திக் கொள்கின்றோம். அப்படி பழக்கப்படுத்திக் கொள்வதால் அழைப்பின் மாட்சியையும் அழைப்பின் மகத்துவத்தையும் நாம் நம்முடைய வாழ்வில் இழந்து விடுகின்றோம். ஏதோ எழுந்தோம், ஏதோ ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தோம், ஏதோ உணவை உட்கொண்டோம், ஏதோ பணி நிலையத்தில் பணி செய்தோம், ஏதோ இல்லத்திற்கு திரும்பி வந்தோம், ஏதோ நம்முடைய வாழ்வை வாழ்கின்றோம் என்றுதான் நம்முடைய அழைப்பு வாழ்வு இருந்திடுமே தவிர,
இந்த வாழ்வை ஒவ்வொரு நாளும் நான் அழைக்கப்படுகின்றேன், ஒவ்வொரு நாளும் எனக்கு அழைப்பில் ஒரு புதிய அனுபவம் என்ற பார்வை இருந்தால்தான் துறவற வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக அமைந்துவிடும். இந்த நாளில் உங்களுடைய அழைப்பிற்கு கிட்டிய புதிய அனுபவம் என்ன? இந்த நாளில் உங்களுடைய அழைப்பை பற்றி நீங்கள் என்ன தியானித்தீர்கள்? இந்த நாளில் உங்களுடைய அழைப்பை பற்றி என்ன நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? எதற்காக இந்த வாழ்வு என்ற வினா நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் கேட்டால் மட்டுமே நமக்கு இந்த அழைப்பின் சிறப்பு அம்சம் ஆண்டவரின் திருவுள்ளத்தால் வெளிப்படுத்தப்படும். கேத்தரின் ஆஃப் சியனா அழைப்பை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்லுவார்கள்: இஃப் யூ ஆர் what you are meant to be, you will set the whole world on fire. If you are what you are meant to be, you will set the whole world on fire. நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி நாம் வாழ்ந்தால் இந்த உலகத்தையே தீயால் பற்றி எரிய செய்து விடுவோம். நம்முடைய அழைப்பை நாம் எவ்வாறு வாழ வேண்டுமோ அவ்வாறு வாழ்ந்தால் இந்த உலகத்தையே நம்மால் தீயால் பற்றி எரிய செய்துவிட முடியும். ஆக நம் அனைவருக்குமே தெரியும் நம்முடைய அழைப்பு எவ்வளவு உயர்ந்தது என்று. தூய கிளாரா அசிசி பிரான்சிஸின் வழித்தோன்றலில் உதித்த ஒரு மலர் தூய கிளாரா. அவர் தன்னுடைய இறுதி முறையில் அழைப்பை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறாக சொல்லுவார்: நாம் தொடர்ந்து பெற்று கொண்டிருக்கின்ற கடவுளிடமிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்களில், கொடைகளில் மிக உயர்ந்தது ஒன்று இருந்தால் அது நம்முடைய இறை அழைத்தலாகும். இந்த இறை அழைத்தல் நிறைவான ஒரு கொடையாகவும் சிறப்பான ஒரு கொடையாகவும் இருப்பதால் கடவுளுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் நன்றி கடன் பட்டுள்ளோம். நாம் கடவுளுக்கு எல்லா கொடைகளுக்கும் நன்றி கூற வேண்டும். அந்த கொடைகளில் சிறந்த கொடை இறை அழைத்தல். அது நிறைவானதாகவும் சிறப்பாகவும் இருப்பதால் நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுக்கு அந்த அழைப்பிற்காக நன்றி கடன் பட்டுள்ளோம். அதனால் தான் தூய பவுல் அடிகளார் முதல் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் சொல்லுவார்: நோ யுவர் வொகேஷன், உங்களுடைய அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று. ஆக அந்த அழைப்பின் முக்கியத்துவத்தை, சிறப்பு அம்சத்தை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய அழைப்பை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அசிசி பிரான்சிஸின் அழைப்பிற்கு செல்வோம். 1182 ஆண்டு பீட்டர் பெர்னடோனே என்பவருக்கும் பீகா என்பவருக்கும் மகனாக பிறந்தவர். தந்தை ஒரு வியாபாரி, அதிக பயணம் மேற்கொள்பவர். மிகவும் வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் அசிசி பிரான்சிஸ். ஆடம்பரத்தில் திளைத்தவர். அனைத்தும் அவருக்கு கிடைத்தது. அந்த வளர்கின்ற பருவத்தில் ஆடம்பரத்தில் அவர் வளர்ந்து உருவாகினவர். ஆக அசிசி பிரான்சிஸ் அப்படியான ஒரு வாழ்வு பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். தந்தை பீட்டர் பெர்னடோனே அசிசி பிரான்சிஸ் இப்படியாக வளர்ந்து உயர வேண்டும் என்று கனவு கொண்டிருந்தார். அவர் என்ன கனவு கொண்டிருந்தார் என்றால், அசிசி பிரான்சிஸ் ஒரு போர் வீரனாக உருவெடுக்க வேண்டும் என்பதுதான். அவரை போர் வீரனாக பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்று அசிசி பிரான்சிஸின் தந்தை ஆசை கொண்டிருந்தார். முதன்முறையாக அசிசி பிரான்சிஸ் போருக்கு செல்கிறார். அசிசி நகரத்துக்கும் பெருஜியா நகரத்திற்கும் இடையே நடக்கின்ற போரில் அசிசி பிரான்சிஸ் போர் வீரனாக செல்கின்றார். ஆனால் அந்த போரில் அவர் தோற்று போகின்றார். சிறை பிடிக்கப்படுகின்றார். சிறையில் வெகு நாட்கள் கழித்த பின் விடுதலை பெற்று வீடு திரும்பும் பொழுது உடல் நலிவு கொண்டவராக, மனதில் தெம்பு இல்லாதவராக தன்னுடைய இல்லம் நோக்கி வருகின்றார். இருப்பினும் தந்தை
பீட்டர் பெர்னடோனை இவரை எப்படியாவது போர் வீரனாக உருவாக்கி பார்க்க வேண்டும் என்பதில் நிலையாக இருக்கின்றார். இன்னொரு வாய்ப்பும் உருவாகின்றது. இன்னொரு போருக்காக, சிலுவை போருக்காக அழைக்கப்படுகின்றார்கள். அப்பொழுது அசிசி பிரான்சிஸ் தந்தை அவர்களால் கொண்டு வரப்பட்ட மிக விலை உயர்ந்த அந்த போருக்குரிய ஆடைகள், கருவிகள் எல்லாம் அணிவித்து போருக்கு தயாராக செல்கின்றார். அப்படி விலை உயர்ந்த அந்த போர் கருவிகளையும் போர் ஆபரணங்களையும் போர் உடைகளையும் தாங்கியவரான அசிசி பிரான்சிஸ் தன் கண் எதிரே ஒரு ஏழை போர் வீரனை பார்க்கின்றார். வசதி படைத்த அசிசி பிரான்சிஸ் ஒரு ஏழை போர் வீரனை பார்க்கின்றார். அப்பொழுது அசிசி பிரான்சிஸ் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய அந்த அந்த விலை உயர்ந்த போர் ஆடைகள் கருவிகள் எல்லாம் களைந்து அந்த ஏழை போர் வீரனுக்கு கொடுத்துவிட்டு செல்கின்றார். அந்த ஒரு நிகழ்வில் அசிசி பிரான்சிஸின் அழைப்பு தொடங்குகின்றது. தன்னுடைய விலை உயர்ந்த போர் ஆடைகள் போர்க்கருவிகள் அனைத்தையும் களைந்து ஏழை போர் வீரனுக்கு கொடுத்துவிட்டு அசிசி பிரான்சிஸ் செல்கின்றார். அப்படியான அந்த ஒரு நிகழ்வில் ஒரு நாள் இரவில் அசிசி பிரான்சிஸ் ஒரு குரலை கேட்கின்றார். விண்ணகத்திலிருந்து வருகின்ற அந்த குரல் சொல்வது என்ன? அசிசி பிரான்சிஸ், நீ யாருக்காக பணிவிடை செய்ய விரும்புகின்றாய்? தலைவனுக்கா அல்லது பணியாளருக்கா? யாருக்காக சேவை செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்ற அந்த கேள்வியால் அசிசி பிரான்சிஸ் தாக்கப்படுகின்றார். யாருக்காக நீ சேவை செய்ய விரும்புகின்றாய்? அசிசி பிரான்சிஸ், நான் தலைவருக்கே பணி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் அந்த குரல் தொடர்கிறது, அசிசி நகருக்கு திரும்பி போ, உனக்கு அங்கே அனைத்தும் வெளிப்படுத்தப்படும். அசிசி நகருக்கு திரும்பி போ, அங்கே உனக்கு வெளிப்படுத்தப்படும். உடனே அசிசி பிரான்சிஸ் போரின் இடையிலே அந்த போரை விட்டுவிட்டு தன்னுடைய நகரை நோக்கி திரும்பி சென்று அங்கு வந்தடைகின்றார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். யாருக்காக பணிவிடை செய்ய விரும்புகின்றாய்? தலைவனுக்கு. தலைவன் என்பதற்கு அந்த ஒரு நேரத்தின் பொருள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மற்ற அனைவருமே அவருடைய பணியாளர்கள் தான். எனவே தலைவரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பணி செய்வதே என் விருப்பம் என்று அசிசி பிரான்சிஸ் கூறி தன்னுடைய நகரை நோக்கி வருகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு பணி செய்வதே. அவரே நம்முடைய தலைவர், அவரே நமக்கு எல்லாம். ஆக நாமும் இன்று நம்முடைய அழைப்பின் முக்கியத்துவமான ஆண்டவருக்கு பணி செய்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீடு திரும்பிய அசிசி பிரான்சிஸ் தனிமையில், ஜெபத்தில், ஆழ் தியானத்தில் தன்னுடைய நேரத்தை செலவழித்து ஆண்டவருடைய திருவுள்ளத்தை தேடுகின்றார், நாடுகின்றார். தனிமையில், காடுகளிலும் குகைகளிலும் ஆலயங்களிலும் தன்னுடைய நேரத்தை செலவழித்து ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்று தேடுகிறார். ஆண்டவரே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நீர் விரும்புகிறீர்? ஆண்டவரே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறீர் என்ற கேள்வியை தொடர்ந்து கேட்பவராக அசிசி பிரான்சிஸ் ஆண்டவரின் திருவுள்ளத்தை நாடுகின்றார். அவருடைய வாழ்வில் ஏற்படுகின்ற அந்த மாற்றத்தை பாருங்கள். ஆடம்பரமான வாழ்வில் வாழ்ந்து போர் வீரனாக உருவெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்த அந்த அசிசி பிரான்சிஸ் அனைத்தையும் இழந்தவராய், அனைத்தையும் கலைந்தவராய் ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நாடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நாடுகின்றோமா? ஏனெனில் அதுதான் நம்முடைய அழைப்பு. இவ்வாறாக அசிசி பிரான்சிஸ் ஆண்டவரை நாடுவதால், ஆண்டவரின் திருவுள்ளத்தை நாடுவதால் அவர்
கிறிஸ்துவில் சிறிது சிறிதாக தன்னுடைய வாழ்வை வேரூன்ற செய்கின்றார். அசிசி பிரான்சிஸ் இப்படியாக ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நாடுவதால் சிறிது சிறிதாக தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவோடு ஆழப்படுத்த முயற்சி செய்கின்றார். கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வின் வேராக்குகின்றார். கிறிஸ்துவில் வேரூன்றுகின்றார். இதுதான் நம்முடைய அழைப்பு. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவில் வேரூன்றி அவரில் கட்டியெழுப்ப நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் வேரூன்றி கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் 6-7 வசனங்களில் நாம் இதைத்தான் வாசிக்கின்றோம். அவரில் வேரூன்றியவர்களாக. எனவே நம்முடைய அழைப்பு இதுதான். கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாக வாழ்வதுதான் நம்முடைய அழைப்பு. பணிகளை அடிப்படையாக கொண்டு நாம் ஒருபோதும் நம்முடைய அழைப்பை பார்க்க இயலாது. பணியை அடிப்படையாக கொண்டு நம்முடைய அழைப்பை நாம் ஒருபோதும் பார்க்க முடியாது. மாறாக கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய அழைப்பை நாம் பார்க்க முடியும். அசிசி பிரான்சிஸ் முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வேரூன்றி பின்புதான் அந்த அழைப்பிற்கு ஒரு உருவம் கொடுக்கின்றார், தான் செய்கின்ற அந்த பணி நற்செய்தி போதனை வழியாக. நாமும் கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாக நம்முடைய அழைப்பை பார்த்தோமானால் நாம் செய்கின்ற பணிகளுக்கு அர்த்தம் உண்டு. இல்லையேல் அது வெறும் ஒரு வேலையாக தான் பார்க்கப்படுமோ, ஒரு நற்செய்தி பணியாக பார்க்கப்படாது. எனவே கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த முதல் நாளில் தொடுக்கப்படுகின்ற கேள்வி இதுதான். உங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவில் வேரூன்றிய வாழ்வா? உங்களுடைய அழைப்பான கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாக வாழ வேண்டும் என்பதில் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வேரூன்றி உண்மையாகவே உங்களுடைய அழைப்பை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? எவ்வளவு ஆழம் உங்களுடைய ஆன்மீகம்? உங்களுடைய அந்த கிறிஸ்து என்னும் வேர் எவ்வளவு ஆழமானது என்பதை பற்றி நாம் நிச்சயமாக இன்று சிந்திக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகள் நாம் நம்முடைய அழைப்பை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆக இத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்த அந்த அழைப்பின் வெளிப்பாடு நம்முடைய அந்த ஆன்மீக ஆழத்தில் தான் தெளிவு பெறும். எனவே நாம் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கிறிஸ்துவில் வேரூன்றியவர்கள் என்பதை இவ்வாறாகத்தான் வெளிப்படுத்தப்பட முடியும். நீங்கள் கிறிஸ்துவில் வேரூன்றியவர்கள் என்பதை இவ்வாறாகத்தான் உங்களால் வெளிப்படுத்த முடியும். முதலில் ஒரு ஆழமான ஜெப வாழ்வு, மேலோட்டமான ஜெப வாழ்வு கிறிஸ்துவில் வேரூன்றவில்லை என்பதை வெளிப்படுத்தும். மேலோட்டமான ஜெப வாழ்வு ஒரு ஆழமான அனுபவத்தை தரக்கூடிய உயிரூட்டம் கொண்ட ஜெப வாழ்வு உங்களுடைய ஜெப வாழ்வாக இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவில் வேரூன்றியவர்கள் என்பதன் வெளிப்பாடு. தியானத்தில் முழு ஈடுபாடு, ஒரு தனிமையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை மையப்படுத்தி, நம்முடைய வாழ்வு அனுபவங்களை மையப்படுத்தி ஆண்டவருடைய திருவுள்ளத்தை மன அமைதியில் நாடுவது தியானம். அப்படியான தியானம் உங்களுடைய அன்றாட வாழ்வில் ஒரு முக்கிய அங்கம் வகித்தால் அது நீங்கள் கிறிஸ்துவில் வேரூன்றியவர்கள் என்பதை வெளிப்படுத்தும். அல்லது தியானத்திற்கு எந்த ஒரு முக்கியத்துவம் தராது, ஏனோ தானோவென்று கடமைக்காக தியானத்தில் நாம் ஈடுபட்டோமானால்
கிறிஸ்துவில் நாம் வேரூன்றவில்லை என்பதுதான் அர்த்தம். தனி ஜெபத்தில் ஆர்வம் காட்டுவது, தனி ஜெபத்தில் அசிசி பிரான்சிஸ் ஆண்டவரை மனமாற்றத்திற்கு முன் நாடி ஆண்டவரை அனுபவித்ததால் அவருடைய மனமாற்றத்திற்கு பின் அவருடைய ஜெப வாழ்வு மிகவும் ஒரு ஆழமான ஜெப வாழ்வாக இருந்தது. தனி ஜெபத்தை அவர் ஒரு பொழுதும் இழக்கவில்லை. எந்த ஒரு காரணமாக இருந்தாலும், உடல் சோர்வாக இருந்தாலும், பயண களைப்பாக இருந்தாலும், அவர் ஜெபம் செய்யாமல் தன்னுடைய வாழ்வை ஒரு நாளும் வாழவில்லை. ஜெபத்தில் ஈடுபடுத்தி கொண்டார் தன்னை. நாம் தனி மனித ஜெபத்தில் எந்த அளவிற்கு நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றோம்? எவ்வளவு நேரம் நம்முடைய பர்சனல் பிரேயருக்காக நாம் செலவழித்து அந்த நேரத்தை பயனுள்ள விதத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் செலவழிக்கின்றோம்? நாம் இந்த பர்சனல் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தரவில்லை எனில் நாம் கிறிஸ்துவில் வேரூன்றவில்லை என்பதுதான் அர்த்தம். குழும ஜெபத்தில் கவனத்தை சிதறவிடாமல் பங்கேற்பதும் கிறிஸ்துவில் வேரூன்றியதற்கான சான்று. குழும ஜெபத்தில் கவனத்தை சிதறவிடாமல் நாம் ஜெபிக்கின்ற அந்த திருப்பாடல்களில் முழு கவனம் செலுத்தி அந்த அந்த வரிகளில் ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நாடுவது நாம் கிறிஸ்துவில் வேரூன்றி இருக்கின்றோம் என்பதற்கு சான்று. அல்லது அந்த குழும ஜெபத்தில் கட்டாயத்தின் அடிப்படையில் பங்கேற்று எந்த ஒரு வரியும் நம்முடைய இதயத்தையும் உள்ளத்தையும் தொடவில்லை என்றால், எந்த ஒரு வார்த்தையால் நாம் ஈர்க்கப்படவில்லை என்றால், அந்த ஒரு வாழ்வு, அந்த ஒரு அழைப்பு கிறிஸ்துவில் வேரூன்றவில்லை என்பதற்கான சான்று. நாம் கிறிஸ்துவில் வேரூன்றி நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதனுடைய வெளிப்பாடு நாம் மற்றவர்களோடு எந்த விதமான உறவில் இருக்கின்றோம் என்பதையும் வெளிப்படுத்தும். பிறரிடம் எந்த ஒரு பாரபட்சமின்றி, எந்த ஒரு வேறுபாடு இன்றி சகோதரியை சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அவரை நாம் அன்பு செய்தோமானால் அது கிறிஸ்துவில் வேரூன்றியதற்கான ஒரு சான்று. இல்லையேல் என்னுடைய சகோதரியை சகோதரியாக பார்க்காது, பாரபட்சத்தோடு நடத்தி, வேறுபாடுகள் காட்டி, உண்மையான அன்பை வெளிப்படுத்தாது, வெறுப்பு காட்டி, மனத்தாங்களோடு தொடர்ந்து நான் என்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்வில் கிறிஸ்து வேரூன்றவில்லை என்பதுதான் அர்த்தம். இப்படியாக பல விதங்களில் நம்மால் நம்முடைய அந்த வாழ்வில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு வேரூன்றி இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்த முடியும். அசிசி பிரான்சிஸ் இப்படியான ஒரு புனிதராக உருவெடுக்க காரணம் அவருடைய வாழ்வில் கிறிஸ்து வேறாக இருந்தார். கிறிஸ்துவில் வேரூன்றப்பட்ட வாழ்வுதான் இந்த பிரான்சிஸ்கன் வாழ்வு. கிறிஸ்துதான் எல்லாம் என்ற கொள்கையில் நிலைத்து நிற்பதுதான் இந்த பிரான்சிஸ்கன் வாழ்வு. நீங்களும் அசிசி பிரான்சிஸ் வழியில் அவருடைய ஒழுங்கை பின்பற்றக்கூடிய சகோதரிகள். எனவே அசிசி பிரான்சிஸை போல உங்களுடைய அழைப்பு வாழ்விலும் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வேரூன்றி வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எனவே சிந்தித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். உங்களுடைய இந்த அழைப்பு வாழ்வு எப்படிப்பட்ட அழைப்பு வாழ்வாக இருக்கின்றது என்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய அழைப்பை மேலோட்டமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் கிறிஸ்துவில் நீங்கள் வேர் பிடிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். மேலோட்டமான வாழ்வு, எந்தவித ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு வாழ்வு, எந்த ஒரு தனி மனித பங்கேற்பு இல்லாத வாழ்வாக இருந்தால் கிறிஸ்துவில் நீங்கள் வேர் பிடிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். உங்களுடைய வாழ்வை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நீங்கள் கிறிஸ்துவில் வேர் பிடிக்கப்பட்டவர்களா என்று. எனவே முதல் நாளில் தூய அசிசி பிரான்சிஸ் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு இதுதான்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அவரில் வேரூன்றியவர்களாக வாழ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். உண்மையிலே உங்களுடைய வாழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வேரூன்றிய வாழ்வா? சிந்தித்து பாருங்கள். எப்படி உங்களுடைய வாழ்வை நீங்கள் ஆழப்படுத்தி கிறிஸ்துவில் வேர் பிடிக்கப் போகின்றீர்கள் என்பதையும் தியானித்து பாருங்கள். இந்த முதல் நாளில் ஏதாவது ஒரு உறுதிமொழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியாவது நீங்கள் கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு காரியம் செய்திட. இதை செய்கின்ற பொழுது எனக்கு தெரியும் நாம் கிறிஸ்துவில் வேரூன்ற போகின்றேன் என்று. ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தேர்ந்தெடுத்து அந்த காரியத்தை தொடர்ந்து செய்வேன் என்று உறுதி கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வேர் பிடித்தவர்களாக உங்களுடைய வாழ்வை வாழுங்கள். ஒரு ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். மன்றாடுவோமாக. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். அனைத்தும் வல்ல நித்திய நீதிக்குரிய இரக்கத்தின் கடவுளே, நாங்கள் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என்று நாங்கள் அறிந்தவற்றை உமக்காக மட்டும் செய்திடவும், உமக்கு மகிழ்ச்சியூட்டுவதையே விரும்பவும் எம் இழிநிலையில் எமக்கு உம் அருளை தந்தருளும். இவ்வாறு உள்நிலையில் தூய்மை பெற்று அகத்தில் ஒளிர்விக்கப்பட்டு தூய ஆவியானவரின் நெருப்பினால் சுடர்விக்கப்பட்டு உம் அருமை மகனும் எமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வேரூன்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆற்றல் பெறுவோமாக. மேலும் உமது அருளால் மட்டுமே நாங்கள் உம்மை நோக்கி வழி நடப்போமாக. நிறைவான மூவொருமையும் எளிய தன்மையும் கொண்டு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உன்னதரே மகிமை பெறுவீராக. என்றென்றும் அனைத்தும் வல்ல கடவுளே ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.